பெரு நாட்டில் 1900ஆம் ஆண்டு பிறந்த மார்செலோ அபாட் உலகின் மிகவும் வயதான நபராக நம்பப்படுகிறார். மார்செலோ அபாட் மத்திய பெருவின் ஹுவானுவோ நகரில் பிறந்தவர். தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் சூழ்ந்து காணப்படும் இயற்கை சூழ்நிலை நிறைந்த அப்பகுதியில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை காணப்படுகிறது. இவர் 1900ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி பிறந்துள்ளதை ஆவணங்கள் மூலம் பெருவின் அதிகாரிகள் கடந்த 2019ஆம் ஆண்டில்தான் உறுதிப்படுத்தியுள்ளனர். தன்னுடைய 124 பிறந்த நாளை அடையாளப்படுத்தும் மெழுகுவர்த்தி மற்றும் தனது உருவத்தில் செய்யப்பட்ட மாதிரி பொம்மையுடன் அண்மையில்தான் மார்செலோனாவில் கேக் வெட்டி மகிழ்ச்சியுடன் பிறந்த தினத்தை கொண்டாடினார். மார்செலோ மிகவும் வயதானவர் என்ற பிரிவில் உலக சாதனைக்கு விண்ணப்பிக்க தேவையான உதவிகளை செய்து தருவதாக பெருவியன் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். இது தொடர்பாக கின்னஸ் சாதனை அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், கின்னஸ் உலக சாதனைக்காக மிகவும் வயதான நபர் என்று கூறும் நபர்களிடமிருந்து ஏராளமான விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. ஆனால் அது தொடர்பான உரிமை கோரலை சரிபார்ப்பது அவர்களின் சாதனையை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிப்பதற்காக ஒரு நிபுணர் குழு அமைக்கப்படும். அந்த குழு தேவையான ஆதாரங்களை ஆய்வு செய்து இறுதி முடிவை எடுக்கும் என்றார். 114 வயதான வெனிசுலாவைச் சேர்ந்தவர் இறந்த பிறகு கின்னஸ் சாதனை புத்தகத்தில் மிகவும் வயதானவர் பிரிவில் 111 வயதான பிரிட்டனைச் சேர்ந்தவர் உள்ளார். இந்த நிலையில் பெரு நாட்டைச் சேர்ந்த மார்செலோ அபாட் தகுந்த ஆதாரங்களுடன் விண்ணப்பித்தது. அவரது தேர்வு உறுதி செய்யப்படும் போது அபாட்டோ உலகின் மிக வயதான நபராக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது.